எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு அதிமுக தொண்டர், நிர்வாகி, எம்எல்ஏ, அமைச்சர். அப்போ மீண்டும் அந்த கட்சியிலே இருந்து கொண்டு ஒரு போர்க்குள்ள எழுப்பி எடப்பாடி வந்து சந்திச்சிருக்கலாமே, பேசியிருக்கலாமே, உள்ளுக்குள்ளே இருந்து கலனம் செய்திருக்கலாமே. அந்த பாயிண்ட்டுக்கு போக முடியாதனால டெஸ்பரேட் ஆகி வெளியே வராங்க. நான் சொல்றேனே, இதுல என்னன்னா, அன்வராஜா வந்து தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அவர் அழைத்து பேசியும் எடப்பாடி வந்து கண்டு காணாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு குரல் வந்து ஒலிக்காமல் போயிருக்க வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ திமுக கூப்பிட்டுருக்கு. இப்போ என்னுடைய கேள்வியின் சந்தேகம் என்னன்னா, அதிமுகவில் இருந்து விலகி வந்த பலர் திமுக இருக்கிறாங்க, நல்ல பொசிஷன்லையும் இருக்கு, நல்ல பொசிஷன் இருக்காங்க. ஆனால் அந்த மாவட்டத்தில் அன்வராஜாவால் திமுக என்ன பலன்? அவருக்கு ஒன்றா பலன் கிடைக்கலாம். எடப்பாடியை வந்து அவரை பயன்படுத்தியிருக்கலாம், பயன்படுத்தாமலும் போகலாம். எனக்கு தெரிந்து கூட்டணி ஜனவரி மாதம் வரை நீடிக்குமான்னு எனக்கு தெரியல. அதிமுக பாஜக கூட்டணி அவசரப்பட்டார் அன்வராஜான்னு தெரியல. ஆனால் அன்வராஜா தன்னை மீறி பேசக்கூடியவர் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்வராஜா அப்படிப்பட்ட நபர் அல்ல. ஏன்னா கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பார். இந்த இந்த இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி வைத்திருக்கிற பிரமுகர்களான அந்த 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 சமுதாயத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் அவருக்கு. ஏன்னா எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் போடுறோம், நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, உங்கள் கட்சி தலைமைக்கிட்ட பேசுங்கன்னு அவருக்கு நெருக்கடி கொடுக்கலாம். ஆனால் அதே போல் நெருக்கடி பல இஸ்லாமிய அதிமுகவினருக்கு இருக்கும். இப்போ வந்து டி ஜெயக்குமார் சொன்னல, நல்லா தோக்கிற கேண்டிடேட்டாங்க, ராஜா மாதிரி இருக்க வேண்டியவங்க, மகாராஜா மாதிரி ஜெயிக்க வேண்டியவனார், அவருக்கே நெருக்கடி இருக்குது. அப்படி இந்த நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும். சி.வி. சண்முகம் வெளிப்படையாக சொன்னார், நம்ம யாரால் தோற்றோம் என்று சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு எப்படி பேசினார் உங்களுக்கு தெரியும். அதனால் இது வந்து விஷயம் வேறு. 2+2 4 இந்த பேலன்ஸில் தான் கூட்டணி அமையும், இந்த பேலன்ஸில் தான் நடக்கும்.